தளி தொகுதியில் அங்கு திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் ராமச்சந்திரனை எதிர்த்து தளியில் நாகேஷ்குமார் இந்த முறை அவர் போட்டியிடுகிறார். அது கிருஷ்ணகிரி மாவட்டம் கர்நாடக மாநிலத்தின் எல்லையில் உள்ள அந்த தளி தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மொடக்குறிச்சி தொகுதியில் கிருத்திகா சிவகுமார் வேட்பாளராக போட்டியிடுகிறார். உதகை தொகுதியில் போஜராஜன் போட்டியிடுகிறார். அவிநாசி தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர் மீண்டும் இரண்டாவது முறையாக எல் முருகன் களமிறங்குகிறார். அவிநாசி தனி தொகுதியில் எல் முருகன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் தெற்கு தொகுதியில் தங்கராஜ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கோவை வடக்கு தொகுதியில் தெற்கு தொகுதியில் கடந்த முறை கடுமையான இழுபறிக்கிடையே அங்கு மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளர் கமலஹாசனை தோற்கடித்த வானதி சீனிவாசன் கோவை வடக்கு தொகுதியில் இந்த முறை போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கந்தர்வக்கோட்டை தனி தொகுதியில் உதயகுமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை தொகுதியில் ராமச்சந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். திருப்பத்தூரில் தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் தலைவர் KC திருமாறன் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மதுரை தெற்கு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான பேராசிரியர் ராம சீனிவாசன் மதுரை தெற்கு தொகுதியில் இந்த முறை களம் இறங்குகிறார். சாத்தூர் தொகுதியில் நயினார் நாகேந்திரன் நெல்லை தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருநெல்வேலி தொகுதி இந்த முறை அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் சாத்தூர் தொகுதியில் முதன்முறையாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தொகுதி மாறி போட்டியிடுகிறார். திருச்செந்தூர் தொகுதியில் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாசுதேவநல்லூர் தனி தொகுதியில் ஆனந்தன் ஐயாசாமி வேட்பாளராக புதுமுக வேட்பாளராக வாசுதேவநல்லூரில் ஆனந்தன் ஐயாசாமி இந்த முறை அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் சபாநாயகர் அப்பாவை எதிர்த்து களமிறங்குகிறது. பாலகிருஷ்ணன் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல நாகர்கோவில் தொகுதியில் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற MR காந்திக்கு இரண்டாவது முறையாக மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விலவங்கோடு தொகுதியில் விஜயதாரணி வேட்பாளராக போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் பல முறை அங்கு கை சின்னத்தில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட சூழ்நிலையில் இந்த முறை தாமரை சின்னத்தில் விலவங்கோடு தொகுதியில் விஜயதாரணி வெற்றி பெறுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஆவடி தொகுதியில் ராஜசிம்ம மகேந்திரா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை தொகுதியில் ஏழுமலை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் தொகுதியில் கருப்பு முருகானந்தம் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவராக அந்த பகுதியில் டெல்டா மாவட்டங்களில் திகழக்கூடிய கருப்பு முருகானந்தம் தஞ்சாவூர் தொகுதியில் இந்த முறை களமிறங்குகிறார். திருவாரூர் தொகுதியில் கோவி சந்துரு போட்டியிடுகிறார். திருவாரூரில் தாமரை சின்னத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுபவர் கோவி சந்துரு போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதியில் கவிதா ஸ்ரீகாந்த் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மானாமதுரை தனி தொகுதியில் பொன் பாலகணபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ராமநாதபுரம் தொகுதியில் GPS நாகேந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். குளச்சல் தொகுதியில் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதியில் சிவகுமாரும் பத்மநாபபுரம் தொகுதியில் P ரமேஷும் வேட்பாளராக போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராசிபுரம் தனி தொகுதியில் பிரேம்குமார் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அந்த பட்டியலை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராசிபுரம் தனி தொகுதியில் பிரேம்குமார் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். 27 தொகுதிகளின் போட்டியிடும் 27 வேட்பாளர்களின் பட்டியல் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேட்பாளர் பட்டியலில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த முறை அவர் கேட்ட தொகுதிகள் அவருக்கு வழங்கப்படாததால் இந்த 27 பேர் கொண்ட பட்டியலில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் பெயர் இல்லை. அதனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக பாஜக தலைவரின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை போட்டியிடவில்லை. அங்கு கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசனை மீண்டும் போட்டியிடுகிறார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை தெற்கு தொகுதியில் கடந்த முறை கமலஹாசனை தோற்கடித்து இந்த முறை கோவை வடக்கு தொகுதிக்கு அவர் மாறியிருக்கிறார். கோவை தெற்கு தொகுதி அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த முறை கோவை வடக்கு தொகுதியில் வானதி சீனிவாசன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதியில் அவர் கடந்த சில மாதங்களாகவே தேர்தல் பணியும் அதற்கான அனைத்து விதமான மக்கள் பணிகளிலும் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் கோவை வடக்கு தொகுதி இந்த முறை வானதி சீனிவாசனுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மயிலாப்பூர் தொகுதியில் புதுவை மற்றும் தெலுங்கானா ஆளுநராகவும் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவராகவும் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு முக்கியமான வேட்பாளராக மதுரை தெற்கு தொகுதியில் பேராசிரியர் ராம சீனிவாசன் அங்கு போட்டியிடுவார் என இந்த முறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராம சீனிவாசன்
அங்கு மதுரையில் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக திகழக்கூடிய பேராசிரியர் ராமசீனிவாசன் மதுரை தெற்கு தொகுதியில் இந்த முறை போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல திருச்செந்தூர் தொகுதியில் KRM ராதாகிருஷ்ணன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராதாபுரம் தொகுதியில் SP பாலகிருஷ்ணன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாகர்கோவில் தொகுதியில் இரண்டாவது முறையாக MR காந்தி பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக களமிறங்குவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் 27 வேட்பாளர்களின் பட்டியலும் இப்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. பாலாஜி.